அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் அன்பை காட்ட வேண்டும். அதே நேரத்தில் கண்டிப்போடும் நடந்து கொள்ள வேண்டும். சமஸ்கிருத புலவர் பாத்ருஹரி நீதி சதகம் என்ற அற்புத நூலை புனைந்தவர். சமஸ்கிருத சாஸ்திரங்களை படித்து பயின்று ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சிறு வயதிலிருந்தே பாத்ருஹரியின் தந்தை தயவு தாட்சணியம் பாராமல் மகனின் பார்வை கல்வி ஒன்றிலேயே இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்தார். தான் நன்கு படித்தாலும் தந்தையின் கண்டிப்பும் கராரும் மகனுக்கு பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்தின. தந்தையின் இம்சை தாங்காது ஒரு நாள் தந்தையுடன் மோத வேண்டும் என்ற முடிவோடு வீட்டிற்கு சென்றபோது பாத்ருஹரியின் பெற்றோர் பேசிக் கொண்டிருந்ததை அவர் கேட்க நேர்ந்தது. பாத்ருஹரியின் தாய் அவருடைய தந்தையிடம், நம் மகன் எவ்வளவு நன்றாக படிக்கிறான், ஏன் அவனை கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு பாத்ருஹரியின் தந்தையோ மகனை மனதார புகழ்ந்து, பாத்ருஹரி வருங்காலத்தில் பெரிய ஞானியாக வர வேண்டும் என்பதற்காக இந்த கடுமையான பயிற்சிகளை அளிக்கிறேன், எல்லாம் அவனது நன்மைக்காக என்று கூறினார். அதை கேட்டதும் பாத்ருஹரி தனது தந்தையின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து தனது விபரீத எண்ணத்திற்கு மன்னிப்பு கோரினார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அன்பை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் கண்டிப்போடும் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி அன்போடும் கண்டிப்போடும் வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் மாமேதைகளாக மாறுவார்கள் என்பது நிச்சயம்.